வணக்கம் and welcome to Restore It Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல டாப் 5 பெஸ்ட் ஸ்கூட்டர்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் சிசி தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க, அந்தந்த சிசி செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் ஸ்கூட்டர்ஸோட ஒரு டாப் 5 லிஸ்டிங்கை இன்னைக்கு நம்ம வீடியோல பார்ப்போம். பார்த்து மெடிசன் உங்களுக்கு தெரியும் அந்த கிளர்ல சர்க்க பட்னா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அப்படி தட்டி விட்டீங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியா இருங்க. ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் இருங்க. சரி, நான் அதிகமாக பேசாம வீடியோக்குள்ள போகலாம். சரி, இந்த லிஸ்டிங்ல நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பார்க்க போற ஒரு செக்மெண்ட் 100 சிசி செக்மெண்ட். ஆமாங்க, இந்த ஒரு 100 சிசி செக்மெண்ட்ல சொல்லப்போனால் ஒரு அன்னப்போஸ்ட்டில் ஒரு வண்டி இருக்குது. ஆமாங்க, ஏன்னா இந்த 100 சிசி செக்மெண்ட்டில் அந்த ஒரு வண்டியை தவிர வேறு எந்த வண்டியுமே கிடையாது. அது வேறு எந்த வண்டியும் கிடையாது, டிவிஎஸோட ஸ்கூட்டி பெப்ளஸ் தான் அந்த ஒரு வெஹிக்கிள். இந்த ஒரு வண்டி பற்றி சொன்னால் உங்களுக்கு டிசைன் பொறுத்தளவுக்கு ஒரு சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் க்ளீனான ஒரு டிசைன் டோனாகவும் அதுக்கடுத்து உங்களுக்கு ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு வெஹிக்கிளாகவும் இருக்கும் இந்த ஒரு செக்மெண்ட்டில். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட அந்த ஒரு ரைடிங் கம்ஃபர்ட் அண்ட் ஹேண்ட்லிங் பொறுத்தளவுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட்டு ஜஸ்ட் ஒரு 93 kgs தான். சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 768 mm தான். சீட் ஹைட்டும் கம்மி, வண்டியோட வெயிட்டும் கம்மின்றனால நிச்சயமாக இந்த வண்டி ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்க போகுது. அது இல்லாமல் பிரேக்ஸ் பொறுத்தளவுக்கு ட்ரம் பிரேக்ஸ் வந்துடுது. இந்த வண்டியோட ஸ்பீடுக்கு ஓகேனே வச்சுக்குவோம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட இன்ஜின் செக்மெண்ட் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு ஒரு 87.8 சிசிக்கான சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினாலும் பார்த்தோன்னா வச்சிங்கன்னா ஒரு 5.36 bhp ஆஃப் பவர்ஸும் 6.5 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 60 km/h வரைக்கும் போக முடியும்னு சொல்கிறாங்க. பட் வண்டியால் லிட்டரலி கொஞ்சம் அதை விட அதிகமாக போக முடியுது. பட் பர்ஃபார்மன்ஸில் நிச்சயமாக வீக்கு தான் இந்த ஒரு வெஹிக்கிள். ஒரு ஸ்கூட்டர் ஓட்டுறதுக்கு எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கணுமோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு ஒரு 48 km/L இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறப்போ மேபி ஒரு பெட்டர் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். மைலேஜ் இதுலேயும் ஒன்றும் பெருசாலாம் சூப்பர் கிடையாது, ஒரு நார்மல் ஆவரேஜ் மைலேஜ் தான் இந்த ஒரு வெஹிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுது. சரி, ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆர்டர் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் ஜஸ்ட் ஒரு 87,000லேருந்து ஸ்டார்டிங்கு டாப் வேரியன்ட் 91,000 வரைக்கும் வருது. பேஸ் வேரியன்ட் பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு அஃபோர்டபுளான ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கிறப்ப இந்த ஒரு ஸ்கூட்டர் உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். பட் இதோட கொஞ்சம் மணி எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுறீங்கிறப்ப இதோட பெட்டரான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் உங்களுக்கு ஈஸி ஹேண்டலிங் சிம்பிள் லுக்கிங்கான ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கிறப்ப மேபி இது கூட உங்களுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கலாம். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங்கில் நம்ம செகண்டாக பார்க்க போகிறது 110 சிசி செக்மெண்ட். ஆமாங்க, இந்த ஒரு 110 சிசி செக்மெண்ட்டில் அப்பயும் சரி இப்பயும் சரி ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் ஒரு பெஸ்ட் பைக்காக இருந்துட்டு இருக்க ஒரு பைக்கு நம்ம ஹோண்டாவோட ஆக்டிவா. அந்த ஒரு ஆக்டிவா இப்போ அப்படியே 4G 5G தாண்டி இப்போ 6Gயில் வந்து நிற்கிது. அந்த ஒரு 6G மாடல் தான் இந்த ஒரு 110 சிசி செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூட்டர்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 110 சிசிக்கான சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினால 7.73 bhp ஆஃப் பவர்ஸும் 8.9 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 85 km/h வரைக்கும் ரீச் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு ஒரு 47 km/L. பட் மைலேஜ் நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் பார்க்குறீங்கன்றப்ப ஒரு பெட்டர் மைலேஜ் எடுக்கலாம். பர்ஃபார்மன்ஸில் ஒரு ஆவரேஜ் லெவல் தான், பட் மைலேஜில் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். சரி, ஓகே, ஓவராலாக வண்டியோட இன்ஜின் பற்றி சொல்லணும்னா நல்லா ஒரு செம்ம ஸ்மூத் அண்ட் மோர் ரிலையபிளான ஒரு இன்ஜின் இந்த ஹோண்டா ஆக்டிவா 6Gயில் யூஸ் பண்ணிக்கிறது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு டிசைன் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு பில்ட் குவாலிட்டியோட வரும். வண்டியோட டிசைனுமே அந்த ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் லுக்கில் இருக்குதுன்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ப்ரொஃபஷன், அதான் ஒரு ஒயிட் காலர் ஜாப் அது மாதிரி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு கூட நிச்சயமாக இந்த வண்டியோட அந்த ஒரு ஸ்கூட்டர் டிசைன் செட் ஆக விதத்தில் தான் இருக்கும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான். பிரேக்கிங் வைட் ஒரு நார்மல் பர்ஃபார்மன்ஸுக்கு ஓகேவாக இருக்கும். பட் ஹையர் ஸ்பீட் புஷ் பண்ணுறீங்கப்ப அந்த இடத்துல இந்த பிரேக் அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 106 kg கிட்ட வருது. இதுவுமே பெரிய ஹெவி வெயிட் கிடையாது. பட் காம்படிட்டர்ஸ் பார்க்கும்போது இது கொஞ்சம் வெயிட் தான். பட் இருந்தாலும் ஹேண்ட்லிங் பண்ணிடலாம், பெரிய கஷ்டம் இல்லை. சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு கம்பெனி தரப்புலேருந்து இவ்வளோன்னு கிளைம் பண்ணல. பட் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த லோயஸ்ட் சீட் ஹைட் உள்ள ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டா ஆக்டிவா 6G தான். அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஷார்ட் பர்சனாக இருக்கிறீங்கன்றப்ப கூட இந்த ஹோண்டா ஆக்டிவா 6Gயை நீங்கள் நிச்சயமாகவே ட்ரை பண்ணலாம். சரி, ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆர்டர் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் ஜஸ்ட் ஒரு 98,000லேருந்து ஸ்டார்டிங்கு, டாப் வேரியன்ட் 1,05,000 வரைக்கும் வருது. இந்த ஒரு 110 சிசி செக்மெண்ட்டில் நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஃபேமிலி ரிஃபைன்டான ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்ப இந்த ஒரு ஸ்கூட்டர் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டு பார்ப்போம். சரி, இந்த லிஸ்டிங்கில் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு செக்மெண்ட் 125 சிசி செக்மெண்ட். ஆமாங்க, இந்த ஒரு 125 சிசி செக்மெண்ட்டில் நான் எடுத்திருக்க ஒரு நல்ல ஒரு ஸ்கூட்டர்னு பார்க்கும்போது இந்த சுசுகியோட SS 125 தான் எடுத்திருக்கேன். என்ன வச்சுக்கலாம், இந்த ஒரு 125 சிசி செக்மெண்ட்டில் டிசைன் பொறுத்த அளவுக்கும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு பில்ட் குவாலிட்டியோடையும் இன்ஜினும் நல்ல ஒரு டியூரபிளான ஒரு இன்ஜினும் சூப்பர்னால ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் அதுக்கடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான மைலேஜோடும்
இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்கூட்டர்னு பார்த்தோம்னா அது நிச்சயமாக நம்ம சுசுகியோட ஆக்சஸ் 125 தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட இதுவுமே நம்ம ஹோண்டா ஆக்டிவா மாதிரி நல்ல ஒரு டிசைன் அண்ட் ஒரு ஃபேமிலி ஓரியன்டான ஒரு டிசைன் டோனில் வருது. லுக்ஸில் நிச்சயமாக நல்ல ஒரு அந்த ஒரு டீசெண்டான ஒரு டிசைனோடய வருதுன்னு சொல்லலாம். அது இல்லாமல் உங்களுக்கு நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினால 8.6 bhp ஆஃப் பவர்ஸும் 10 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு ஒரு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு ஒரு 45 km/L. நிச்சயமாகவே இந்த ஒரு 125cc செக்மெண்ட்னு பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 45ன்றதே ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ். இன்னும் நீங்கள் டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப இதோட கூட பெட்டர் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்கார் ட்ரம்ன்ற மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. பின்னாடி ட்ரம் பிரேக் மட்டும் தான். பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கு ஓரளவு டீசெண்டான ஒரு லெவல் பிரேக்கிங் சும்மா சொல்லலாது. டிஸ்க் பிரேக் போகிறீங்கன்றப்போ சூப்பரான ஒரு பைட் இருக்குது. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட டோட்டல் வெயிட்டு அரௌண்ட் ஒரு 103 kg கிட்ட வருது. வண்டியோட வெயிட்லாம் ஓரளவுக்கு லைட்டு தான். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வண்டியோட சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 773 mm கிட்ட வரைக்கும் வருது. அப்படின்னு பார்க்கும்போது சீட் ஹைட்டுமே ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருக்குது. ஓவரலாக வண்டி ஓட்டுறதுக்கு நிச்சயமாக ஈஸியாக தான் இருக்கும். அது இல்லாமல் இந்த வண்டி ஓட்டுறதுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு ரிஜிடான ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா பில்ட் குவாலிட்டி இந்த வண்டியில் சுப்பீரியராக இருக்குன்றதுனால உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு அந்த ஒரு ஃபீல் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட ஆண்டோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேஸ் வேரியன்ட்டு 1 lakhலேருந்து ஸ்டார்டிங்கு, டாப் வேரியன்ட்டு ஒரு 1,12,000 வரைக்கும் வருது. இந்த ஒரு ப்ரைஸிங்கில் நிச்சயமாக நல்ல ஒரு 125cc ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறப்ப இந்த ஒரு ஸ்கூட்டருமே உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் இந்த லிஸ்டிங்கில் நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிற ஒரு செக்மெண்ட் 155cc செக்மெண்ட். இந்த 155cc செக்மெண்ட்டில் ஸ்கூட்டர் இருக்கான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நிச்சயமாகவே இருக்குது. இந்த ஒரு செக்மெண்ட்டில் நான் எடுத்திருக்க ஒரு பெட்டரான ஸ்கூட்டர்னு பார்த்தோம்னா அது நம்ம யமஹாவோட RRAC 155 தான். இந்த பைக்கை பற்றி தெரிஞ்ச ஒரு சீக்ரெட் விஷயம், அது சீக்ரெட்டில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சு. அந்த ஒரு விஷயம் சொல்கிறேன். இது யூஸ் பண்ணிக்கிறது எக்ஸாக்ட் நம்ம Yamaha R15 அதே ஒரு இன்ஜின் தான். அதுதான் இந்த வண்டியோட ப்ளஸ் ஹெச். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர் டைப்லேயே நல்ல ஒரு அக்ரெசிவான ஸ்டைலிங்கில் கொடுத்துருக்காங்க. லுக்ஸில் நிச்சயமாக இந்த வண்டி எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. செம்ம அட்ராக்டிவாக இருக்கும் வண்டி பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு Yamaha R15 யூஸ் பண்ணி அதே ஒரு 155cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்க்கான ஒரு VVA டெக்னாலஜி லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸ்கூட்டரில் லிக்விட் கூல்டு புதுசாக இருக்குல்ல, இந்த வண்டியில் அப்படி தான் இருக்கும். சரி ஓகே, நெக்ஸ்ட் இந்த இன்ஜினால் 14.75 bhp ஆஃப் பவர்ஸும் 13.9 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 15 km, அதான் 115 km/h இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு 120 வரைக்கும் போகலான்னு வச்சுக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் வந்து என்னதான் இருந்தாலும் இது ஸ்கூட்டின்றனால கொஞ்சம் R15 கம்மி தான். பட் இருந்தாலும் ஸ்கூட்டர் செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு இது இருக்கிறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். சரி ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 40 km/L இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வண்டி ஆஃபர் பண்ணுற அந்த ஒரு பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு 40 km/L மைலேஜ்ன்றது ஒரு சூப்பர் லெவலான ஒரு மைலேஜ் தான். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் உண்டு. அதில் உங்களுக்கு சிங்கிள் சேனல் ABS உண்டு. பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் தான். பின்னாடி இருக்க ட்ரம் பிரேக்கோட பைட்டில் அந்த அளவுக்கு எனக்கு பெருசாக ஈடுபாடு இல்லை. பட் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க டிஸ்க் பிரேக் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு ஒரு 126 kg கிட்ட வருது. சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு ஒரு 790 mm கிட்ட வரைக்கும் வருதுங்க. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பேஸ் வேரியன்ட்டு 1,84,000 ஸ்டார்டிங்கு, டாப் வேரியன்ட்டு ஒரு 1,85,000 வரைக்கும் வருது. இந்த ஒரு ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மேக்ஸி ஸ்கூட்டர் எடுக்குன்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு ஸ்கூட்டர் கூட உங்களுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு சரி வாங்க, இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங்கில் நம்ம ஃபிஃப்த்தாக பார்க்க போகிற ஒரு செக்மெண்ட்டு 160cc செக்மெண்ட். என்னப்பா 150 எங்களுக்கு ஷாக்காக இருந்துச்சு, 160 கூட இருக்குதான்னு கேட்பீங்க. நிச்சயமாகவே இருக்குது. ஆமாங்க, இந்த ஒரு செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க ஒரு ஸ்கூட்டரு அப்ரிலாவோட SR 160. ஆமாங்க, இந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 160cc செக்மெண்ட்லேயே நல்ல ஒரு ரா பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டி லுக்கிங் ஒரு ஸ்கூட்டர்னா அது நிச்சயமாக இதுவாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியர் டோண்டாக இருக்கக்கூடிய ஒரு டிசைன். இதுலேயே உங்களுக்கு ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர் டைப்புமே இருக்குது. மேபி நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அதோட ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வண்டி நான் இந்த லிஸ்டிங்கில் எடுத்திருக்கேன். இதோட ப்ரைஸிங்குமே அதிகம் தான். பட் இருந்தாலும் இதை கம்பேர் பண்ணும்போது அது அதிகன்றதுனால இதை எடுத்திருக்கேன். சரி ஓகே, இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதில் உங்களுக்கு ஒரு 160cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் தான். இல்லை உங்களுக்கு லிக்விட் கூல்டுலாம் கிடையாது, ஏர் கூல்ட் இன்ஜின் தான் யூஸ் பண்ணிக்காங்க. சாரி 4 வால்வும் கிடையாது, 3 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ஜினால லெவல் bhp ஆஃப் பவர்ஸும் அதுக்கடுத்து 13.44 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு ஒரு 90 வரைக்கும். பட் இதாலுமே ஓரளவுக்கு நல்லாவே போக முடியுது. பர்ஃபார்மன்ஸில் நிச்சயமாக சூப்பராக கொடுத்துரும். அந்த ஒரு ஆக்சலரேஷன் எக்ஸாஸ் நோட்லாம் இந்த வண்டியில் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு ஒரு
ஒரு 35 சொல்கிறாங்க. பட் மைலேஜ் விஷயத்தில் எனக்கு என்னமோ பெருசாக இந்த வண்டியில் ஈடுபாடு கிடையாது. லோ மைலேஜ் தான் ப்ரொடியூட் பண்ணும் இந்த ஒரு வெஹிக்கல். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கு இல்லை உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்கஸ் சிங்கிள் சேனல் பேஸ் பேக்கில் ட்ரம் பிரேக்கிங் சும்மா சொல்லக்கூடாது, அப்படிலாம் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு ஒரு 118 kg கிட்ட வருது. ஓகேப்பா, ஓரளவு பார்க்கும்போது வெயிட்டிங் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. 160 cc 118ன்றது ஓரளவுக்கு ரீசனபிளான வெயிட் தான். அதுக்கடுத்து உங்களுக்கு வந்துட்டு சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 780 mm அப்படின்னு பார்க்கும்போது ஷார்ட் ரைடர்ஸ் நிச்சயமாக ட்ரை பண்ணலாம். பட் பிகினர்ஸ் யாரும் இந்த ஸ்கூட்டர் அந்த அளவுக்கு சஜஸ்டபிள் கிடையாது. நான் வண்டி கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்கும். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேஸ் வேரியன்ட் 1,67,000 ஸ்டார்டிங், டாப் வேரியன்ட் 1,78,000 வரைக்கும் வருது. ப்ரைஸிங்னு பார்க்கும்போது நிச்சயமாக இந்த ஒரு 160 cc ஸ்கூட்டருக்கு ஒரு ஒர்த்தபிளான ஒரு ப்ரைஸிங் தான். ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you later.